இந்த காட்சியை பாருங்க. 78 வயசு ஆகுது. இன்னமும் வியாபாரம் பண்றியா? ஆமா, வயசு 78. கொள்ளு பத்து கொள்ளு பாரு, பேர கல்யாணம் பண்ணி பேரை விட்டு பிள்ளை பேச்சு விட்டு பிள்ளை எல்லாம் பார்த்தேன் திருப்பூர்ல. வீட்டுக்குலாம் எப்படி செய்வார் தீபாவளிக்கு? தீபாவளிக்காக நிறைய அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. தாத்தா அதெல்லாம் சூப்பரா சீலை சட்டை கட்டை விட்டு அளவு வைப்பாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பூடு புடுங்கிட்டு இருக்கிறோம். பூடு புடுங்கிறதுனா என்னது? பில்லு 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 புடுங்குறோம். வயதானாலும் நாங்கள் கையேந்த மாட்டோம், வாழ்க்கையில் உழைத்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற முதியவர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த பாட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க. பாராட்டுவதற்கு மக்கள் ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. இந்த பாட்டியோட அந்த பேச்சை கேளுங்களேன், எவ்வளவு ஆரோக்கியமாக அந்த காலத்தில் அந்த சாப்பிட்ட உணவு, அவர்களுடைய அந்த தெம்பான பேச்சு, உழைத்துக்கிட்டே இருக்காங்கங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு நம்மளுடைய பிரார்த்தனை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். வாழ்க நீண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண மறந்துடாதீங்க. உடம்பு இன்னைக்கு வேலை ஆக்குறேன். இன்னைக்கு நான் உட்காந்துக்கிட்டு 10 பேரை கூட அடிச்சு புரியுவாங்க. அவன் முத்தவளை அடிக்க சொல்லு பாப்பா, வெளுத்துருவே செத்த போயிடுவாங்கடா. பூரா கம்மஞ்சோறு, கேப்பக்கூழு, மராஞ்சோறு, சாமச்சோறு, நெல்லுக்களி, உளுந்தங்களி எல்லாம் தின்ன உடம்பு. இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது.